நல்லா இருக்குப்பா. சரிம்மா, மொத்தத்தையும் பார்ப்போம். அப்பா இது நல்லா இருக்குப்பா. குத்துவலுக்கு நல்லா இருக்குப்பா. பாப்போம். பாப்பா இது நல்லா இருக்குப்பா. இது ஹேண்ட் பேக் மாதிரி நல்லா இருக்கு பாட்டு. இருக்குமா பாப்பா. அப்ப இது நல்லா இருக்குப்பா. அவ்வளவுதான், இதுக்கு மேல எடுக்க கூடாது. ஆம்பளை இருக்கிற இடத்துல அவரு, பொம்பளை இருக்கிற இடத்துல நான். பாப்பா போட்டோப்பா. சீப்பா இருக்குமா? இல்லப்பா போட்டோ போட்டிருக்கேப்பா. உங்க அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிகை போடலாம்னு பிரச்சனை சொல்ல சொன்னேன். அவங்க ஆள் பத்தியே கூட்டு வந்துட்டாங்க. பாரு ஏதாவது இதுன்னு புரியுதா பாரு. பாருங்களா, இது நல்லா இல்ல. இந்த போட்டோ எடுக்கிறது நல்லா இல்ல. இத பாருமா, கல்யாண பத்திரிகையில இருந்து வர்றவங்க சாப்பிட்டு கை கழுவுற வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து மூக்கு மேல விரல வைக்கும். அப்படி நடத்த போறேன். இதுல ஒண்ணுமே எனக்கு பிடிக்கலப்பா. வாங்க 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 உட்காருங்க. இப்பதான் நல்ல பேர சொல்லி வச்சாலும் வந்துட்டீங்களே. உட்காருங்க. அப்பாவும் நானும் உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க இப்பதான் நல்ல டிசைனை பொறுக்க எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க அப்பாவோட நினைப்பெல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தாங்க. அவருடைய பேச்செல்லாம் உங்க கல்யாணத்தை எப்படி எப்படியெல்லாம் சிறப்பா நடத்தலாங்கிறத பத்தி தான். எங்கிட்ட பேசும்போது கூட உங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சோமா, அதனாலதான் இப்படி தங்கமான மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொல்லி 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 பூரிச்சு போறாருங்க. அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? முன்னெல்லாம் ஒரு பிடி சாதம் கூட சரியா சாப்பிட மாட்டாருங்க. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நிறைய சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு, நிம்மதியா இருக்கிறாரு. டாக்டர் கூட அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா பாத்துக்கீங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்த அவர் உயிரை பிடிச்சு நிறுத்தின பெருமையெல்லாம் உங்களுக்கு தாங்க சேரும். இருங்க, அப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். உங்க நண்பருக்கு லெட்டர் எழுதிட்டீங்களா? பதில் வந்துடுச்சேன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்காரு? நீங்க வருத்தப்படுறீங்க? கடவுள் எழுதின தலையெழுத்து நம்ம கண்ணீரால அழிச்சிட முடியுமா? அவளுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்களே நேர்ல வந்து சொன்னதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேங்க. அது போக நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்வீங்க. எங்க அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்து. அது முடியும். நண்பன் நீங்க எங்க அக்காவை கல்யாணம் செய்துகிட்டு அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லல. நீங்க அவளை கல்யாணம் செய்துகிட்டீங்கன்னா அவ ஒருத்திக்குத்தான் வாழ்வு கிடைக்கும். ஆனா நீங்க அவளை கல்யாணம் செய்துக்க போறதில்லைங்கிற செய்தியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா எங்க 3 பேருக்குமே உயிர் நிலைக்குங்க. என்ன இனிமே எங்க அப்பாவால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாதுங்க. தாங்கவே முடியாது. நான் சொல்றேன், என்ன மன்னிச்சிருக்க.
ஆவியும் கலந்துகிட்ட அன்பு ரகு. அவன்தானே என் நண்பன். இந்த பெண்மன் வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல. பார்த்துட்டேம்மா, பார்த்துட்டேன். அந்த லெட்டர் யார் எழுத தெரியுமா? உங்க அண்ணன் எதிர்க்காம, உங்க அண்ணனே எதிர்க்காமா. அண்ணா எதிர்க்காரா? எங்கப்பா இருக்கு? எங்கப்பா இருக்கு? அப்பா பாப்பா, நீ எனக்கு கல்யாணம் நிச்சயம் அழுக்குன்னு வர சொல்லி எழுதுங்கப்பா. என்னப்பா வர சொல்லி லெட்டர் எழுதலாமா? உங்க அண்ணனே உன் கல்யாணத்தை நிறுத்தி போட்டாரேம்மா. உங்க அண்ணனே உன் கல்யாணத்தை நிறுத்தி போட்டானே. நிஜமாவா சகுந்தலா? ஏன்ப்பா அண்ணன் அப்படி செஞ்சுச்சு? நீ கெட்ட பொண்ணு உங்க அண்ணனே தெரிஞ்சு போச்சம்மா. தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் உன்னை கெட்ட பொண்ணு சொல்லிட்டாங்க. உங்க அண்ணனும் சொல்லிட்டான். நான் ஒத்தனை தானே பாக்கி. நானும் சொல்லிடுறேன், நீ கெட்ட பொண்ணுதான். நீங்க சொல்லாதீங்கப்பா. உங்க அண்ணனே சொல்லிட்டானம்மா. அண்ணன் சொல்லட்டும், அப்புறம் சகுந்தலா கூட சொல்லட்டும். நீங்க மட்டும் சொல்லாதீங்கப்பா. சொல்லுவேன், நான் சொல்லிதான் தீருவேன். நீ கெட்ட பொண்ணுதான். இனி இந்த உலகத்தில் இருக்க கூடாது. நீ போயிடு, நீ போயிடு, போயிடு. நீ என்ன காரியம் செய்யுங்கப்பா? நீ போய் அந்த பக்கம் கெட்ட பொண்ணு சொல்லு. வெளியில உலகம் உனக்கு தெரியல. அப்பா அப்பா, நான் நல்ல பொண்ணுப்பா. அப்படியெல்லாம் சொல்லுங்க. இல்லம்மா, அப்பா என்னப்பா ஆயிடுச்சு? நீங்களா? எங்க வந்தீங்க? என்ன சொல்றீங்க? கூட பிறந்த அண்ணனே தங்கச்சி கெட்டு போனவன் சொல்ற குடும்பம் அப்பா. கவுண்டலா, என்ன இது? உங்க நண்பருடைய லெட்டர் அப்பா பாத்துட்டாருங்க. பார்த்தா என்ன? இப்ப உன் நண்பன் தான் பொண்ணு கண்ண இருக்கட்டுமே. அவன் சொல்லிடுவான் நீ பொண்ணு வேண்டாம்னு சொன்ன. இப்ப நீங்களே சொன்னா அந்த பொண்ணு கிடத்த நான் தாலி கட்ட போறேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இந்த பாருங்க, நான் சொல்றத நம்புங்க. என் தாய் தகப்பன் இந்த உலகம் எல்லாத்தையுமே நான் விரோதம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். உன்னை கையெழுத்து கும்பிடுறேன். இங்கிருந்து போப்பா. நீ போறேன், போறேன். உங்க கண்ணுக்கு முன்னாலே உங்க பொண்ணு கிடத்துல தாலி கட்டி அவரைய கூட கூட்டிட்டு போறேன். சமுதரா, கூட்டிட்டு வாங்க அக்கா. எனக்கு 4 லட்சத்துல எதுவுமே தாலி கூட்டிட்டு வா. அக்கா அக்கா, இங்க பாரு. ராகு இல்ல ராகு, அவர் வந்திருக்காரு. உனக்கு இப்பவே தாலி கட்ட நான் அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாருக்கா. வாக்கா. தூக்க மாத்திரை சாப்பிட்டு அக்கா மோசம் பண்ணிட்டு போயிட்டாப்பா. கோயிலா 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 கோயிலா, இந்த பாரு கோயிலா, இந்த பாரு கோயிலா கோயிலா கோயிலா.
உலகம் ஒன்றை வெறுத்துச்சு. உனக்காக அந்த உலகத்தை நான் வெறுத்துட்டு உனக்கு வாழ்வு எடுக்க வந்திருக்கும் போது நீ என்னைய வெறுத்துட்டு போறியே. ஏம்மா சொல்லு. அப்பா அப்பா சொல்லிட்டாரு, எங்க அப்பாவை என்ன கட்ட போடணும்னு சொல்லிட்டாரு. அப்பாவே சொல்லிட்டாரு. கோகிலா 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 வயசு வந்த பொண்ணா வந்து சாக விட மாட்டேன். நீ என் பத்னியா தான் சாகணும். என் பத்னியா தான் நீ சாகணும். கோகிலா 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 வாய்யா வா. முகூர்த்த நேரம் தவறி வந்திருக்கே ஐயா. பாரிய உன் தங்கச்சிய பாரு. சாவுக்கு பிறகு கூட சஞ்சலப்படாத இந்த பச்சை குழந்தை முகத்தை பாருயா. உட்காந்துட்டேன். போய் உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா. போ. களங்கமில்லாத பொண்ணு மேல களங்க சுமத்துனா அவ காலம் இப்படித்தான் முடியுங்கிறத இந்த பாழா போற உலகத்துக்கு எடுத்துக்காட்ட அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா. அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா.